இது 300 கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறோம். தோலெல்லாம் சீவிட்டு நல்லா க்யூபாக குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உள்ளே இருக்கிற அந்த வெள்ளை இதையும் நான் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை குக்கரில் சேர்த்துருக்குறோம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஊற வச்சு சேர்த்துருக்குறோம். காரத்துக்கு 4 பச்சை மிளகா, அது கூட 7 8 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்குறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறோம். இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம். சுரக்காய் ஏற்கனவே தண்ணி விடும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிற டைமில் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 3 வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. விசில் நல்லா போனதுக்கப்புறம் கேஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு திறந்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இதை கூட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றாமல் இதில் அப்படியே தேங்காய் ஊற்றி நம்ம